Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM Silksல் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த செயலாம் தளபதியோ இல்ல மேலையோ கவனிக்கிறாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கவர் பண்ணுங்கன்னு அவங்க ஒரு அறிவுரை சொல்லியிருப்பாங்கல்ல? இல்லை, எங்களுக்கு கிட்டத்தட்ட நான் 30 ஆண்டுகளாகவே நாங்கள் இந்த மாதிரி நற்பணிகளை செஞ்சு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து கட்சி ரீதியாக ஒரு 2 வருஷமா நாங்கள் தமிழக வெற்றி கழகத்து மூலியமா செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக. இதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்து பொதுச் செயலர் என்ன ஆனந்த வழிகாட்டுதல் படி தான் செய்வோம். எது செஞ்சாலும் நான் இன்னைக்கு நாங்கள் இது பண்ணுறோன்னா சொல்லிவிடுவோம் அவர்கிட்ட. தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் நாங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லிவிடுவோம், நல்லபடியாக பண்ணுங்கப்பா, நான் சார்கிட்ட சொல்லிடுறேன், அவர் கண்டிப்பாக சொல்லுவார். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இப்போ பொங்கலுக்கு நீங்க வந்து செலிப்ரேட் பண்றீங்களாங்கிறத தாண்டி கட்சி ரீதியா இயங்கிட்டு இருக்கீங்க. பட் தளபதி அவர்களுக்கு இப்போ அந்த செலிப்ரேஷன் இருக்கான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, ஜனநாயகன் படத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த விசாரணையை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை எப்படி நான் கவனிக்கிறேன்? நீங்க நேற்று பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் விசாரணைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க, இன்னைக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த கட்டமாக 19ஆம் தேதி போல கூப்பிடுற மாதிரி போட்டிருக்க நியூஸ்ல பார்த்தேன். எல்லாமே விசாரணை. எங்கள் தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான என்ன கேட்குறாங்களோ அது கேள்விக்கு பதில் சொல்ல போறாரு. அது எங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, காலம் பதில் சொல்ல எல்லாத்துக்கும். ஓகே, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, இதுதான் வந்து தளபதி அவர்களுடைய ஸ்டாண்ட். திமுக கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். விஜய் அவர்களே நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து பாஜகவுடைய நெருக்கடியா பாக்குறீங்களா? சிபிஐ விசாரணையோ அல்லது இல்ல ஜனநாயகன் படத்துடைய முடக்கத்தையோ அவங்க ஏதாவது அழுத்தம் தராங்களா? அப்படி ஏதாவது கவனிக்கிறீங்களா? நீங்க வந்து இந்த படத்துக்கு மட்டும் எங்களுக்கு நெருக்கடி இல்லைங்க. காவலன் படத்துல இருந்து அன்னைக்கு வந்து கலைஞரோட கதை வாசனத்துல கலைஞன் ஒரு படம் வந்தது. அன்னில இருந்து இந்த படம் வரையும் எங்களுக்கு படம் பிரச்சனை தான். ஒரு படத்தையும் எங்க தடைகளை தாண்டி ஒரு படமும் பயங்கரமான ஹிட்டு தான், நல்ல வசூல் மழை தான், எல்லாமே மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. அது ஒரு இதுல வந்து இந்த படம் கட்சி ரீதியா வரும்போது ஜனநாயகன் கட்சி ரீதியா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது அதை மனசுல வச்சுட்டு இது மாதிரி பழி வாங்குறவர்கள் ஒன்னே தான் சொல்றேன். 2000 வர எலெக்ஷன்ல தளபதி முதலமைச்சராக ஆவாரு. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எல்லாருக்கும் அதுதான் ஒரு வேண்டுகோள். ஓகே, நம்ம கூட்டணி சார்ந்து நிறைய பேசியிருந்தோம். நாஞ்சில் சம்பத் அவர்களே சொல்லியிருந்தாரு சீக்கிரமா காங்கிரஸ் வரப்போகுது, அப்போ ஒரு வேற மாதிரியான ஒரு எலெக்ஷனை பார்ப்பீங்க, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கதா சொன்னாங்க. இன்னொன்று உறுதிப்படுத்தல, ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கதா ஒரு பார்த்தோம். ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இது வந்து பெரிய சென்சேஷனாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு தேசியத்தோட ஒரு முக்கியமான தலைவர் ஜனநாயகனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு. தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் முடக்கிற மாதிரி அது விஜய் மேலே வச்சிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு இந்த விஷயம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், 33 ஆண்டுகளாக தளபதி அவர்கள் வந்து ஒரு இளைய தளபதியாக ஒரு சின்ன வயசில் வெற்றி என்ற ஒரு படத்தில் தொடங்கி இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ரீதியாக வந்து தலைவர், ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார். 33 ஆண்டுகளாக திரையில் இருக்கார். தளபதியை நேசித்தவங்க சின்ன ஆக்டர்லாம் தளபதியோட ரசிகராகவே இருக்கிறாங்க. ஜெயம் ரவி சார், சிம்பு சார், நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வாழ்த்து சப்போர்ட் பண்ணுறாங்க தலைவர் படத்துக்கு. ஆனால் ஒரு சில பெரிய ஆக்டர்ஸ்க்குலாம் வந்து யாருமே வாய மூடிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு வாழ்த்து பண்ணி போட்டிருக்காங்க. ஏன் அந்த வார்த்தை வந்து என் தளபதி சொன்னா ஆவாதான்? நான் சுயநலவாதிகள்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஒரு சில பேர் இப்படி தான் இருப்பாங்க. அதனால வந்து காலம் பதில் சொல்லும் எல்லாருக்கும். இன்னைக்கு எங்களுக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு, புரியுதுங்களா? இதே கமல் சார் படம் விஸ்வரூபம் வந்து பிரச்சனை ஆகும்போது எங்கள் தலைவர் வந்து தலைவா படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஷூட்டிங்கே நம்ம விஸ்வரூபம் ரிலீஸ் ஆகிறது ஷூட்டிங்கே நடத்தக்கூடாது எங்கள் தலைவர் அன்றைக்கி குரல் கொடுத்தாரு தலைவா படத்துக்கு. அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் இன்றைக்கி எங்கள் தலைவருக்கு குரல் கொடுக்கலாம் பிரச்சனை. தளபதியை நேசிக்கிற உள்ளங்கள் இருக்குது. இன்றைக்கி ராகுல் காந்தி அங்கேருந்து அவர் குரல் கொடுக்குறாருன்னா எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து அது புரிஞ்சா சரி, இருக்கிற திரையுலங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத திரையுலக நிர்வாகிகளுக்கு வந்து தெரிஞ்சா சரி. ஏன்னு நினச்சிங்களேன், இதான் லாஸ்ட் படம் முடிஞ்சு அவரோட கட்சி பணியில தொடங்க போறாரு. இதுல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு அரசியலும் கிடையாது. அவர் வந்து அவர் படத்துல இவர் நடிக்க போறது கிடையாது. அவர் படத்தை நடிக்கிறாரு, அதுக்கு எல்லாருமே ஒரு வழி அனுப்பி வைக்கணும். அதுதான் ஒரு இந்த தளபதி யார் பெற்ற மகன் அந்த பசங்களாம் அந்த மாதிரி தான் அந்த விஷயம். அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர திருவள்ளுவர் அழிக்கக்கூடாது. கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க சில பேர்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்து தான் இருக்கணும். எல்லாருக்கும் காலம் பதில் சொல்லலாம். ஓகே சூப்பர். இப்போ பொங்கல் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் ப்ரிப்பரேஷனா என்னென்ன ஐடியாஸ் வச்சிருக்கீங்க? நிறைய ஐடியா இருக்குது. இன்னும் 100 நாட்கள் தான் இருக்குது. நிறைய ஐடியா இருக்குது.
234 தொகுதியிலும் எங்களை தமிழக வெற்றி பண்ணி மிக சிறப்பாக இருக்கும். 234 தொகுதியிலும் முடிஞ்ச அளவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான தொகுதியை நாங்கள் ஜெயிச்சிருவோம். அதை தவிர்த்து எதிர்கட்சியில் அதை உருவாக்குற அளவுக்கு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மகளிர் அணி இப்போ பொதுவாக வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் நம்ம பண்ணுறோம், அதுவும் வந்து அதிகாரத்தில் இல்லாமல் செல்ஃப்லெஸ்ஸாக பண்ணுறோம் அப்படின்னாலே நெருக்கடிகள் வரும். நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த மாதிரியான நெருக்கடிகளாக தாவேகா சந்திக்குதா? கண்டிப்பா எங்களுக்கு நெருக்கடிகள் வந்திருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் இது ஏன் நீங்க செய்யறீங்க, இது ஏன் போறீங்க, ஒரு டெஸ்ட், ஒரு ஓட்டு லிஸ்ட் அதை நீ இது பண்ற, இதுக்கு எத்தனை வண்டி வந்துச்சு தெரியுமா, இது எதுக்கு நீங்க பண்றீங்க, இதெல்லாம் நாங்க ஃபார்ம் கொடுக்கல, நீங்க எதுக்கு இது பண்றீங்க. அவங்களும் பண்ண மாட்டாங்க, நாங்க முன்ன நிக்கிறவங்களும் எங்களுக்கு தடை போடுறா எப்படி. அதனால நாங்க என்ன பண்ணோம், உங்களால செய்ய முடியாத வேலையை நாங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு செய்யல, இது எங்களோட டைமை ஒதுக்கி மக்களுக்கு நாங்க சேவை செய்யறோம், அதனால நாங்க செய்யறோம், உங்க வேலை என்னவோ நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இது பண்ணோம். நிறைய இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது கூட சரி நிறைய தடை வந்துச்சு, இது எதுக்கு நீங்க போடுறீங்க, இது ஏன் செய்றீங்க அப்படின்னு. நாங்க யார்கிட்டையும் கூலி வாங்கல, நாங்க எதுவும் இது பண்ணல, எங்களோட இதுக்கு எங்க அண்ணனை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி நாங்க செய்கிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்காண்டி எந்த இதுவுமே தெரியாது, பெரியவங்களுக்கு செஞ்சா கூட ஓட்டு வாங்குறதுக்கு இவங்க எலெக்ஷன் வர்றதுனால ஓட்டு வாங்குறதுக்காண்டி செய்யறேன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அதுங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது ஓட்டு வர்றதுக்கு. அதனால நாங்க அந்த இதுக்கெல்லாம் இல்லை. குழந்தைங்க வந்து இப்போ நம்ம பொங்கலுக்கு ட்ரெஸ் போடுறோம், இல்லாத பட்டவங்களுக்கு இருக்கிறாங்க, நம்ம பேரை சொல்லி ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டோம், அந்த ஒரு சந்தோஷம் தான் எங்க அண்ணனுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம், நாங்க கொடுத்தோம். ஓகே, அப்படி என்ன ஒரு, ஏன்னா கை காசு போட்டு நம்ம அண்ணனுக்காக பண்ணணுங்கிற அளவுக்கு அண்ணன் மேல என்ன அவ்வளோ ஒரு அப்படின்னு தங்கமானவர், நல்லவர். அதுல வேற என்ன தெரியுமா, மக்களுக்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. எங்களுக்கு இந்த பஸ் ஃப்ரீ டிக்கெட்னு போட்டாங்களே, பஸ் ஃப்ரீ டிக்கெட்னு போடுறாங்க, எங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குதா பஸ், அதை தள்ளி ஓரமா போய் நிக்குது. நாங்க என்ன ஃப்ரீ கேட்டோமா, எந்த இதுவுமே நாங்க கேட்கல, எங்க பணத்தையே வாங்கி எங்க கிட்டே நீங்க வந்து ஃப்ரீயா நீங்க கொடுக்குறீங்க. ஆனா எங்க அண்ணன் வந்தாருன்னா அந்த மாதிரி கிடையாது, எங்களுக்கும் நிறைய நல்ல உதவி செய்வாரு, எங்களுக்கு நல்ல திட்டம் இது பண்ணுவாரு. மெயின் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, அதுதான் எங்களுக்கு மெயின் வேணும். எந்த கட்சியில நினைச்சோம் மகளிருக்கு உரிமை கொடுத்துருக்குறாங்களா, எங்க அண்ணன் வந்து எங்களை முன்ன நின்று எங்களை அழகு பாக்குறாரு. இப்போ இன்னைக்கு டைம் எத்தனை மணி, 7 மணி ஆகுது. இதே வீட்டுல இருக்கிறவங்க இதெல்லாம் ஏன் அங்க போறீங்க இங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்லயே வந்து நீங்க போங்க, நல்லபடியா செய்யுங்க, மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த உரிமை எங்களுக்கு வந்து கொடுத்தது யாரு, எங்க அண்ணன் கொடுத்துருக்காரு. அதனால எங்களுக்கு பெருமையா இருக்குது. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. இந்த ஈவெண்ட்டை பத்தி சொல்லுங்க. பொங்கல் சிறப்பிச்சிருக்கீங்க, வந்து பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க தாவேகா சார்பா. எங்களுக்கு பொங்கல்னா இது பொங்கல் இல்ல, எங்க தளபதி படம் எப்ப வருது எங்களுக்கு அப்பதான் பொங்கல். ஓகே ஓகே, எதுக்கு இது தளபதி படத்தை ஒத்தி வைக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இவர் இந்த படத்தை முடிச்சுட்டு அரசியல் வரனால இந்த படத்தை ஒத்தி வைக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி இருந்தாலுமே நாங்க அரசியல் வரப்போறது தான். இவங்க என்ன பண்ண நாங்க வராம இருக்க போறது இல்ல, பயந்து வீட்டுல இருக்க போறது இல்ல. இவங்க எவ்வளவு தடை பண்ணாலும் நாங்க இறங்கி வேலை செய்வோம். எங்க தளபதி நாங்க முதலமைச்சர் உட்கார வைப்போம். ஓகே, தளபதி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பேச்சு ஓடுது, அதை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து அரசியல் களத்துக்கே வந்துடக்கூடாது, இந்த பிரச்சனையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா எலெக்ஷன் வரைக்கும் நம்ம அது அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு, அதை எப்படி தாவேகா எதிர்கொள்ள போகுது, அதை எப்படி பாக்குறீங்க? அவர் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் அவருக்கு செய்ய மாட்டாரு. எவ்வளவு நீங்க நெருக்கடி கொடுங்க, நாங்க எங்க கட்சி வளரதான் செய்யும், கீழே எங்க கட்சி எப்பவுமே போகாது. இவங்க நெருக்கடி கொடுக்க கூட எங்க கட்சி இன்னும் வளர்ந்துதான் இருக்குது. இன்னும் நாங்க நல்லது பண்ணுவோம். எங்க தளபதி வந்து இன்னும் மக்கள் நல்லது செய்வாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க தளபதி 2026 வருவார். இவங்க எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலுமே எங்க தளபதி அசரவே மாட்டாரு. அவரு 2026 தளபதி முதலமைச்சரா நாங்க நிக்க வைப்போம். ஓகே, எந்த வீட்டுல கேட்டாலும் வந்து ஆண்களோட வாக்கு தாவேகாக வருதோ இல்லையோ, பெண்களோட வாக்கு கண்டிப்பா வந்துருது. ஒரு வீட்டுல 2 வாக்கு தாவேகாக தான் வரும். எனக்கு பெண்களுக்கு எது பாதுகாப்பே இல்லை. பெண்கள் எங்கேயுமே வெளியே போக முடியல. எதுங்க போனாலுமே பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை அப்படிதான் எல்லாமே போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு வரணும், தளபதி ஆட்சிக்கு வரணும். எங்க தளபதி ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா வெளியே போக முடியும், வர முடியும். இப்போ ஸ்கூல் போற பசங்களுக்கே நடக்கிற கொடுமை பார்க்க முடியல. யாருக்குமே எடுத்து சொல்ல மாட்டாங்க. இந்த ஆட்சியில தான் ரொம்ப கொடூரமா நடக்குது. இதெல்லாம் நடக்காம இருக்க தளபதி வரணும். எங்களுக்கு தளபதி 2026 வருவார். பெண்களுக்கு முக்கிய முன்னுரிமை கொடுப்பது தளபதி தான். ஓகே, ராகுல் காந்தி குரல் கொடுத்திருக்காரு சிபிஐ விசாரணைக்கும் சரி, ஜனநாயகனுடைய நெருக்கடிக்கும் சரி, அதை எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு? ஏன்னா யாருமே குரல் கொடுக்காதப்போ
ஒரு தேசிய தலைவர் குரல் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கே தெரியுதுல நாட்டு என்ன நடக்குது, அவருக்கே தெரியுது. அவருக்கே தெரிஞ்சனால அவராச்சும் குரல் கொடுக்குறாங்க தளபதிக்கு. யார் கொடுக்குறாங்க இல்லையா, நாங்க எல்லாருமே கொடுப்போம், நாங்க சப்போர்ட்டா இருப்போம், அவர் முதலமைச்சர் நாங்க உட்கார வைப்போம். ஓகே, திரைத்துறையினரே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாததுக்கு அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எல்லாருமே விஜய் மேல ஒரு ஜெலசில இருக்காங்களா? ஏன்னா வந்து ரொம்ப ரைஸ் ஆயிட்டு இருக்காரு, நம்மளுக்கு கிடைக்காதது அவருக்கு கிடைக்குது, அப்படி ஏதாவது இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கா? அது எப்படி கவனிக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட்ல கவனிங்க, எனக்கு புரியல நீங்க சொல்றது. இல்ல இப்போ திரைத்துறையில பாத்தீங்கன்னா யாருமே தளபதி குரலே கொடுக்கல, சும்மா ஒரு 2 பேர் சிம்பு கொடுத்தாங்க, ஜெயம் ரவி கொடுத்தாங்க. அதை தாண்டி நடிகர்களே சொல்றேன், பெரிய நடிகர்களே யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணல பெருசா. இல்ல, அவங்க பெரிய நடிகர் ரஜினிகாந்த் பார்த்தா எங்க தளபதிக்கு எதிராக தான் இருந்தாரு, அந்த பட ஷூட்டிங்லயே எதிராக தான் இருப்பாரு. ஏன்னா அவரோட தளபதி அதிகமான சம்பளம் வாங்கினால அவருக்கு வந்து அவர் மேல ஒரு இதுதான். நம்ம கமலஹாசனை பார்த்தோம்னா அவரும் நம்ம இது டிஎம்கே தான். அவங்க இப்படி இருக்கா சொல்ல யாரும் எதிர்வா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை மட்டமா தான் பேசுவாங்க தவிர உயர்த்தி பேச மாட்டாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. வேற யாராச்சும் பேசுங்க. ஈவெண்ட் பத்தி பேசுங்க, அப்படியே ரோல்லே போலாம்ல. இந்த ஈவெண்ட் எப்படி, என்ன, எப்போ தோணுச்சு இந்த ஐடியா? ஓகே, குழந்தைகளை கவர் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஒரு 2 நாளா தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம பெரியவங்களுக்கு saree கொடுத்துருக்கோம், எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுமே வச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் தான் வாங்கி தருவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம டிவிகே கட்சி மூலமா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி தரோம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து விஜய்னாவே சும்மாவே குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கிட்டோம்னா இன்னும் அன்பு அதிகமாகும். சரி, நாங்கள் யோசித்தோம், சரி இந்த ஏரியாவில் வந்து ஏரி இதில் வந்து கொஞ்சம் ஏழை அந்த மாதிரி தான் இருக்காங்க. டெய்லியும் வேலைக்கு போனால் தான் கூலி, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு செலவு பண்ணவே கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்க முடியுமா என்னன்னு தெரியல. சரி, அதனால நாங்கள் யோசித்தோம், நம்ம பெரியவங்களுக்கு நம்ம வாங்கி தரோம், பெரியவங்க ஒரு நாள் ட்ரெஸ் போடலைனாலும் ஓகே, குழந்தைங்க வந்து பக்கத்து வீட்டில் போடுவாங்க, அப்போ நம்மளுக்கு துணி இல்லையேன்னு யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா தாட் வந்துச்சு. சரி, அதனால தான் வந்து சரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த வாட்டி எடுத்து கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு 1 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் எடுத்து கொடுப்போம். பால்வடி இருக்கு, எங்க ஏரியிலே பால்வடி இருக்கு, ஒரு 5 பால்வடி கிட்ட இருக்கு. அப்புறம் அந்த பால்வடியில போய் லிஸ்ட் கேட்டோம், உங்க பால்வடியில எத்தனை பசங்க இருக்காங்க, எந்த மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் புவரா இருக்கிற பசங்க கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடத்திருக்கோம். ஓகே, சரவண அண்ணா தலைமையில் நடத்தி. ஓகே, பொதுவாக ஒரு அரசியல் சார்ந்து நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்றோம்னா இப்போ எலெக்ஷன் வர டைம்ல எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு ஓட்டு வரும் அப்படிங்கிறது தான் இது பண்ணுவாங்க. இப்போ நீங்க குழந்தைங்களுக்கு பண்றீங்கிறப்போ அவங்களுக்கு தெரியவே தெரியாது இது யார் பண்றா, எந்த கட்சிக்கு பண்றாங்க. ஆனாலுமே ஓகே, நம்மளுக்கு அங்க இருந்து ஓட்டு வருமா இல்லையாங்கிறதெல்லாம் எதிர்பார்க்காம பண்றதுக்கான காரணம் என்ன? நாங்க ஓட்டுலாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு எங்களுக்கு தான் டிவி கேக்கு தான் வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ குழந்தைங்க பாசத்துக்காக தான் நாங்க, தளபதியே குழந்தைன்னா பாசம் தான். ஸோ அதனால குழந்தைங்களுக்காக நாங்க பாசத்துக்காக செஞ்சிருக்கோம். ஓகே, ஓட்டுலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, பாசம் தான், அன்பு தான். தளபதினாவே அன்பு தானே. ஓகே, அடுத்ததா இந்த மாதிரி என்னென்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணலாங்கிற ஐடியா? நெக்ஸ்ட் எங்களுக்கு ஏரியாக்கெல்லாம் ரோடு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை. இப்பவுமே நிறைய பேர் வீட்டுலலாம் கரண்டே இல்லை. கரண்ட் கேட்டாலுமே புறம்போக்கேடும், பட்டா இல்லை, கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த ஏரிக்காக நாங்கள் காவாலாம் வந்து கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கிட்டையும் பேசி அவங்களே முன் வந்து ஆளுக்கு 2000 போட்டு நாங்கள் உங்களுக்கு தரோம். நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா டிஎம்கே ஏடிஎம்கே சரி 2 பேருமே எங்ககிட்ட வந்து இதை எதிர்த்து வருவாங்க. ஆனால் நாங்கள் வந்து பேச மாட்டோம், நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் வரணும், யார் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கோம், நீங்கள் ஏரி வேலையை நீங்கள் இது பண்ணுங்க, காவா கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு தரோன்ட்டு டெய்லியுமே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு காவா கட்டித்தாங்க, காவா வசதி வேணும். மழை டைம்லலாம் வந்து வீட்டில் தண்ணி வந்துடும், சுத்தமாக இருக்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போயிருப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப இதுவாக இருக்கும், கலேஜாக இருக்கும். ஏன்னா செம்மஞ்சேரியில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே தான் வருவாங்க. இருக்கிற கூட்டம் எல்லாத்தையுமே ஒரே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போடுவாங்க. சரி, அதெல்லாம் யோசித்தோம். சரி, நம்ம அப்போ ஏரி வந்து தூர்வாரி காவா மாதிரி போட்டு தண்ணிலாம் அங்கே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அதுதான். ஓகே, பெஸ்ட் விஷஸ். ரொம்ப நன்றி.